நாடகத்துக்கு போட்டியாக வந்தது சினிமா, ஞாபகம் வச்சுக்கங்க. சினிமாவுக்கு போட்டியாக வந்தது சின்னத்திரை டிவி. இப்போ டிவிக்கு போட்டியாக வந்திருக்கிறது எதுன்னா, இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய கைபேசி, அந்த செல்ஃபோன், இதுதான் இன்னைக்கு போட்டியாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று போட்டி. ஆனால் இது எல்லாமே பட்டிமன்றத்துக்கு போட்டி. அதுதான் பிரச்சனை. இந்த பக்கம் சினிமாவை நாங்கள் சமாளிக்கணும், இந்த பக்கம் சின்னத்திரையை சமாளிக்கணும், இந்த பக்கம் கைபேசியை சமாளிக்கணும். இந்த எல்லாவற்றையும் சமாளிப்பதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருப்பது தமிழ்தான் என்ற ஒரு நம்பிக்கையோடு. வேறு என்ன இருக்கு? நாங்கன்னா அப்படி என்ன பூரா 6 பேக்ஸ்லேயே அலைகிறோம்? இல்லை. இந்த ஏஐ புதுசாக வந்திருக்கு பாருங்க, அது ஒரு நல்ல அறிவியல் தாங்க. ஆனால் எல்லா சாமியும் 6 பேக்ஸ்லேயே காட்டுவாங்க. முருகனாக இருந்தாலும் சரி, சிவபெருமானாக இருந்தாலும் சரி, திருமாலாக இருந்தாலும் சரி, எல்லாரும் 6 பேக்ஸ் தான் இருக்கட்டும். அது போல இல்லை, திடீர்னு அவர் பாட்டுக்கு மயிலை விட்டு இறங்கி வர்றாரு. அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மிக எத்தனை போட்டி வந்தாலும் தமிழ் என்கின்ற ஒன்று எங்களோடு இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் மகிழ்வோடு இந்த பட்டிமன்றத்தை நடத்துகின்றோம் என்று பெருமையாக சொல்லி, இன்னொன்னையும் பாருங்க, எந்த தொலைக்காட்சியாக இருந்தாலும் அதில் ஒரு பட்டிமன்றம் இருக்கும். பட்டிமன்றம் இல்லாத தொலைக்காட்சி இல்லை, பட்டிமன்றம் இல்லாவிட்டால் அது தொலைக்காட்சியே இல்லை. அப்படி ஆயிடுச்சு. இந்த பட்டிமன்றத்தில் இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, இப்போ கூட கேட்கலாம், இன்னமா தலைப்பு வச்சிருக்கீங்கன்னு. வச்சிருக்கோம், இது தீர்ந்து போனால் பழசையே புதுசு பண்ணி போட்டுருவோம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த ஒரே மாவில் இட்லி தோசை எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி இதுலேயே நாங்கள் எல்லாம் பண்ணுவோம். இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, மனித மனத்தை மென்மைப்படுத்துவது எது? மென்மைப்படுத்துவது ரெண்டே 2 கேள்விதான். கலையா இலக்கியமா? மனித மனத்தை, அதாவது நம்முடைய இந்த மைண்டுன்னு சொல்லுவாங்க, மனசுங்கிறதுக்கு ஆர்கன் கிடையாது, அந்த மைண்டு, அதை எது சாஃப்ட்வேராக மாற்றுது அப்படின்னு பார்த்தா அது ஹார்ட்வேராக இருக்குது. சாஃப்ட்வேராக மாற்றுறது ஃபைன் ஆர்ட்ஸா லிட்ரேச்சரா? இவ்வளோதாங்க. பாருங்க தமிழ் பட்டிமன்றம் எப்படி போகுதுன்னு. வேறு வழி இல்லை, ஏன்னா கேட்டுட்டு போனால் சொல்லணும்ல அடுத்த தலைமுறைக்கு. கலையா இலக்கியமா? மனம்னா என்னங்க? எளிமையாக சொல்கிறேன். இப்போ எல்லோரும் உட்காந்துருக்கீங்கள, என்னை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தானே உட்காந்துருக்கீங்க. ஆனால் உங்கள் மனசு எங்கே இருக்குன்னு தெரியுமா? இவன் எத்தனை மணிக்கு முடித்து எத்தனை மணிக்கு போய் வீட்டை பூட்டிகிட்டு வந்தோமா இல்லையா, என்னென்னமோ யோசிப்போம். அதுலேயும் செருப்பை கழட்டி போட்டு வாங்கன்னு சொல்லிட்டோம்னு வைங்க, பாதி உயிர் அங்கே தான் இருக்கும். அதுதான் கூட்டத்தில் செருப்பு காணா போயிட்டா ஒன்று நம்மதை தேடு அல்லது நல்லதை தேடுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எடுக்கிறதா எடுக்கிறோம், எதுக்கு பழைய செருப்பு அடுப்பானே, அதெல்லாம் உண்டு, அதெல்லாம் எடுக்காதீங்க. நான் சும்மா சொல்கிறேன். இப்போ நம்ம மனம் என்ன செய்யும் தெரியுங்களா? நிமிஷத்துக்கு நிமிஷம் அங்கே போயிட்டு வருங்க. இது எப்படி அது எப்படி? நானும் என்னுடைய மனைவியும் காரைக்குடிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். வீட்டுக்குள்ளே தான் கல்யாணம் நடக்கும், செருப்பெல்லாம் வெளியே போட சொல்லியாச்சு. திடீர்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு. சரி, ஊரெல்லாம் கேள்வி பண்ணுறோம், நம்ம ஃபோனில் பேசக்கூடாது, உள்ளே உட்காந்துன்னு சொல்லி வெளியே பேச வந்தேன். செருப்பு எங்கே போட்டோம்னு தெரில, 500 செருப்புக்கு மேலே கிடக்குது. அப்புறம் என் மனைவிட்ட போய் கேட்டேன், எங்கே போட்டோம் செருப்பை? அவங்க சொன்னாங்க, அந்த படிக்கட்டுக்கிட்ட போய் பாருங்களேன். அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு 300 செருப்பு கிடக்குது. திருப்பி வந்தேன், காணமே. இந்த பாருங்க, வாஷ் பேஷன் இருக்கா, பக்கத்தில் படிக்கட்டு இருக்கா, அது இடது பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம செருப்பு கிடக்கும். எவ்வளோ ஞாபக சக்தி பாருங்கள் பெண்களுக்கு. ஒரு பொருளை வைக்கிறப்ப கரெக்டாக பார்த்து வச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டேங்க ஒரு வழியா. போட போனேன் பாருங்க, ஒருத்தன் பின்னாடிருந்து தோள்பட்டையை பிடிச்சிக்கிட்டான். அந்த செருப்பை நான் பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன தெரியுதா? அவன் என்னை செருப்பு திருடன்னு நினச்சிருந்துருக்கான். நான் கோவத்தோடு, ஏய் இது ஏன் செருப்பு அப்படின்னேன்.
நானும் அப்படித்தான் சொல்லுவேன் அப்படிங்கிறான். அவன் நம்பவே இல்லைங்க. நான் வேற போயிட்டு வர்றேனா, நல்ல செருப்பா தேடுறான்னு நினச்சிருக்கான். மனம் ஒரு நிமிஷம் இங்கே நிற்காதீங்க. அதை நிப்பாட்டி வைக்கிறது சாதாரணம் இல்லை. இந்த மனம்ங்கிற வார்த்தையை எத்தனையோ பேர் பயன்படுத்தியிருக்காரு. திருவள்ளுவரும் பயன்படுத்துகிறாருங்க. அந்த மனசில் கவலை இவை எப்படி வரும்னா அங்கதான் ஏற்படுமா. தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால். ஒருத்தரும் திருப்பியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. புஸ்தகம் வாங்கி வச்சிடணும். கொஞ்சம் ஐயா பப்பாசிலேருந்து ஏதாவது சின்ன சின்ன புஸ்தகங்கள் கொடுங்கய்யா. இப்போ பதில் சொன்னாங்க பார்த்தீங்களா? இருக்கா புத்தகம் இருக்கா? புத்தகம் இருந்தால் உங்களுக்கு நான் தர்றேம்மா, வாங்கி வச்சுக்கிறேன். மனக்கவலை மாற்றல் அரிது, தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் கவலை மனத்தின்பால் உண்டாகும். திருவள்ளுவன். மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி. திருநாவுக்கரசர். இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். பாருங்க எப்படி வார்த்தைகள்னு. இந்த மனம் இரக்கம், அன்பு, கோபம், எரிச்சல், ஆத்திரம் எல்லாம் இருக்குங்க. இதை மென்மையாக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு அணி சொல்கிறாங்க, நல்ல இலக்கியங்களை படிச்சிங்கன்னா மனம் மென்மையாகும். உண்மைதான். நல்ல இலக்கியத்தை படிக்கிறப்ப மனசு நம்மளை அறியாமல் மென்மையாகும். இவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டுங்க, ஒரு பாட்டு கேட்டால் நம்ம மனசு எப்படி இலகி போகுது. ஒரு அழகான ஓவியத்தை பார்த்தா மனம் எவ்வளோ அமைதி அடையுது. அப்போ கலை நமக்கு மென்மையாக்குகிறது நம்முடைய மனதை என்று பேச ஒரு அணி, இலக்கியம் மென்மையாக்குறது என்று பேச ஒரு அணி. தலைப்பு இப்போ சொல்லிட்டேன். மனித மனத்தை மென்மைப்படுத்துவது என இறுகி போயிருக்கு. ஏன் வச்சுக்கோங்க, ஏதாவது போய் கேட்டால் இங்கே ஒழுங்காக போயிரு சொல்கிறோம். அதை இழக்கணும். சூடு பண்ண இழகுமா? சூடு பண்ண இழகும். அது மட்டும் இல்லை, அது இழகிற மாதிரி பேசினாலும் இழகும். அதான் உண்மை. இதோ 2 அணி வந்திருக்காங்க. தலைப்பு சொல்லிட்டேன். இந்த தலைப்பில் பேச வந்திருக்க பெருமக்களை சொல்கிறாருன்னா, இலக்கியத்தினால்தான் மனித மனது மென்மடைகிறது என்று பேச இந்த 2 பேர் வந்திருக்காங்க. அதில் முதல்ல அமர்ந்திருப்பவர் காரைக்குடி அழகப்பா கலை அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர், பேராசிரியர், டாக்டர். பலரை டாக்டர்களாக மாற்றுவதற்கு அவர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கின்ற பேராசிரியர் டாக்டர் சிதம்பரம் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். நல்லா தான் கைதட்டினா அப்போ தானே பேசுவார். என்ன நூல் வருது? அது புத்தக கண்காட்சி பாருங்க, அதனால நூல் பறந்து வருது அப்படியே. இருக்கட்டும், உங்கள் பக்கம் தான் வருதா? ஆமாம், இலக்கியம் தானே. ஆமாம். ஏம்மா நீங்கள் விட்ட நூலா? சரி. இந்த அணியில் இவர் சொல்லிட்டேன். அடுத்து பேச இருப்பவர்களை நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்துருக்கலாம். பிளாக் ஷிப் என்கின்ற அந்த சேனலுடைய நல்ல தொகுப்பாளராக, பேச்சாளராக, மிகச்சிறப்பாக வளர்ந்து வருகின்ற பேச்சாளர், புதுக்கோட்டையைச் சேர்ந்த, நமக்காக இன்றைக்கு சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற, ஆமாம் உங்களை தான் சொல்ல போகிறேன். காப்பி குடிக்க போகிறீங்களா? அந்த நேரம் பார்த்து காப்பியை குடிச்சுக்கிட்டு சிவநந்தினி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த 2 பேரும் இலக்கியமே மனித மனத்தை மென்மைப்படுத்துகிறதுன்னு பேச வந்திருக்காங்க. இருக்கலாம், ஆனால் ஒரு பாட்டுக்கு நிற்பாங்களா 2 பேரும்? ஒரு பாட்டுக்கு நிற்பாங்களா? குடிங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பல இடங்களில் நான் பார்ப்பேங்க, 1 மணி நேரம் தொண்டை தண்ணி போக பேசுவேன்.
இங்கே பார்த்தா காப்பியை ஆத்தியெல்லாம் குடிப்பார் இவர். ஊதி இப்படி சுற்றி விட்டு, ஆமாம் இருக்கட்டும் வந்துருச்சா வச்சிருக்கீங்களா, சரி குடிங்க, அப்புறம் நான் என்ன செய்யறது. ஒரு ஐயா நீங்கள் அதுக்குள்ளே குடிச்சிருக்கேன். இந்த இவங்களை அறிமுகப்படுத்துறேன். கை கட்டினது வாய் கட்டாமல் போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. கலைதான் என்று பேச இருவர் வந்திருக்கிறார்கள். அதில் முதல்ல அமர்ந்திருப்பவர் அவர் நாகர்கோயிலை சேர்ந்தவர், நல்ல பண்பாளர், பேச்சாளர், ஒரு தனியார் கல்லூரியில் பணிபுரிகிறார். எல்லாவற்றுக்கும் மேலே தான் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு பகுதியை, ஒரு 100 ரூபா சம்பாதிச்சா கூட ஒரு 10 ரூபாயை முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள், படிக்க முடியாத பிள்ளைகள் என்று ஏதோ ஒரு வகையில் தந்து உதவுகின்ற நல்ல பேச்சாளர். இப்போ காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் டாக்டரேட் பட்டத்திற்காக ஆராய்ச்சி படிப்பை மேற்கொண்டிருக்கிறார். அவருக்கு கைடு யார் தெரியுமா? இந்த இவர் தான். பார்த்தீங்களா, பாரத யுத்தம் மாதிரி தாங்க நடக்குது. துரோணரும் அர்ஜுனன் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. சரி, இந்த பெருமைகள் எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வணக்கத்திற்குரிய நாஞ்சில் நாவரசு செல்ல கண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அடுத்து வருபவர் யாருன்னு கேட்டால், இப்போ பேச வர்றப்ப அவருக்கு என்ன தெரியும்னு கேட்பாங்க. மருத்துவர் என்றால் என்ன படிச்சிருக்காரு? எம்பிபிஎஸ். அதே போல் எஃப்ஆர்சிஎஸ் சொல்கிறோம் இல்லையா, ஒரு மருத்துவருக்கு அந்த மருத்துவ படிப்பு வேண்டும். அதுபோல் தன்னுடைய கல்லூரி காலங்களிலிருந்து பேராசிரியர் நம்முடைய வணக்கத்திற்குரிய அறிவொளி அவர்கள், அவங்க சத்யசீலன் ஐயா அவர்கள், திருச்சியினுடைய பெருமையாக திகழ்கின்ற சத்யசீலன் அவர்கள், அறிவொளி அவர்கள் போன்ற பெருமக்களிடத்தில், ஏன் மேனாள் அடிகளார் ஐயா பெரியவர் அவர்கள், தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களிடத்தில் கூட பேசிய பெருமையுடைய நல்ல பேச்சாளர், அருமையாக பாடக்கூடிய பேசக்கூடிய பேச்சாளர், உருமுந்தல் லட்சுமி கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர், பேராசிரியர் டாக்டர் நம்முடைய வணக்கத்திற்குரிய விஜயசுந்தரி அவர்கள் இதோ இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். எவ்வளோ தாங்க, 4 பேர் தான். எதாக இருந்தாலும் ஒரு 4 பேர் பேச்சை கேட்கணும். நீங்கள் என் பேச்சை கேட்காட்டாலும் பரவாயில்ல. அந்த 4 பேர் யாருன்னா வேறு யாரும் இல்லைங்க, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். 4 பேர்னா வேற யாரு? அந்த 4 பேருக்கு நன்றினா இந்த 4 பேர் தான். அதனால் பேச்சாளர்களை அறிமுகப்படுத்தியாச்சு. என்னைய தொடக்கத்திலேயே அறிமுகம் பண்ணாங்க. ஒரு கல்லூரியில் பேச போயிருந்தாங்க. 2000 மாணவர்கள் என்னை அந்த இவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி. யாரும் கைதட்டலை, மௌன அஞ்சலி மாதிரி உட்காந்துருக்காங்க. இவர் 30 புத்தகம் எழுதியிருக்கிறார், எழுதி போட்டோம். இவர் 65 பேர் எம்ஃபில் பட்டத்துக்கு தயார் பண்ணியிருக்கார். பெரிய விஷயமெல்லாம் இல்லை. 16 பேர் பிஹெச்டி வாங்கியிருக்கார். என்ன இது உலகத்தில் இல்லாததா? இவர் போகாத நாடு இல்லை, நாங்களும் போயிருக்கோம். அப்போ அந்த தொகுப்பாளர் ஒன்று பண்ணாருங்க. என்ன தெரியுமா? இவர் யார் தெரியுமா? இவர்தான் ரஜினி முருகனில் சிவகார்த்திகேயன் அப்பா. இப்படி கைதட்டு வந்துச்சு. அதுக்கு மேலே பிகில் படத்தில் நயன்தாராவுக்கு அப்பா. கீழே இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு கும்பிட்டா, அந்த மகான் நீங்க தானா அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் படிச்சு பேர் வாங்க முடியலைங்க, நடிச்சு தான் பேர் வாங்க வேண்டியிருக்கு. எப்படியோ வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. மிக அருமையாக தொகுப்பாளர் என்ன அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒரு சின்ன கிராமத்தில் முன்னாடி 5-6 சின்ன பையன் உட்காந்துட்டாங்க. அதில் ஒருத்தன் பக்கத்து பையிட்ட சொல்கிறேன், இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வாயிலிருந்து கோழி குஞ்சு எடுப்பார் பாரு அப்படிங்கிறா. என்னைய மேஜிக் மேன் நினச்சிருந்துருக்கான். அதனால் அதெல்லாம் செய்ய மாட்டோம். இதான் இப்போ பேச போகிற விஷயம் என்ன, நல்ல நகைச்சுவைகள் வந்தால் சரிங்க. ஏன் தெரியுமா? அது கிடைக்கல, அதுதான் கிடைக்கல. இப்போ 2 நாளைக்கு முதல்ல ஒரு பேட்டி பார்த்தேங்க.
தமிழ் திரைப்படத்தில் நகைச்சுவை நடிகர்கள் குறைந்து வருகிறார்கள்னு ஒருத்தர் வருத்தத்தோடு பதிவிட்டாருங்க. நகைச்சுவை நடிகர்களே இல்லைங்கிற அளவுக்கு, ஏன்னா எல்லாரும் ஹீரோ ஆயிட்டாங்க. என்ன பண்ணுறது? நகைச்சுவை பாட்டு இல்லை, நகைச்சுவை நடிகர்கள் இல்லை. நகைச்சுவை நடிகர்கள் இல்லைன்னா சிரிப்புக்கு வேற ஆள் இல்லாமல் போயிடுவாங்க. எப்படி சிரிப்பு வரும்? எப்படி வருங்கிறீங்க? என் நண்பர் சொன்னார் 4 நாளைக்கு முதல்ல, செல்லை பார்த்துக்கிட்டே நான் பாட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு பதிலாக எதிர்த்த வீட்டுக்குள்ளே போயிட்டேன். ஐயோ அப்புறம் அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மாவும் செல்லை பார்த்துக்கிட்டே எனக்கு காப்பி போட்டு குடிச்சிட்டு வந்துட்டேன். இதுவும் ஒரு நல்ல வார்த்தையாக இருக்குது. இன்னைக்கு நான் தினமலர் பத்திரிகையில் பார்த்தேன், ஒரு கம்பெனியில் காஃபி நேரம், எல்லோரும் காஃபி குடிக்க போகிறப்ப கொஞ்சம் பேசிட்டு காஃபி குடிக்கணும்ல, அந்த நேரத்தில் கேன்டீனில் காஃபி கொடுத்தா வந்த ஆள் பூராங்க ஒரு கையில் காப்பி டம்ளர், ஒரு கையில் செல்லு பார்த்துக்கிட்டே குடிச்சிட்டு போயிட்டாங்க. இதை அந்த தலைவர் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு, சேர்மன். பார்த்தவர் என்ன பண்ணாரா, இனிமேல் இந்த சிங்கிள் டம்ளரில் கொடுக்காதீங்க, அதுக்கு பதிலாக டபரா காஃபி ஆற்றுவோம்ல, அது மாதிரி கும்பகோணம் ஃபில்டர் காப்பிமோம்ல, அது மாதிரி அதில் வைங்க. அதில் என்ன லாபம்னா, செல்லை கீழே வச்சுட்டு காப்பி எடுத்து ஆற்றி ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு குடிக்கிறப்ப, அப்புறம் சுரேஷ் நல்லா இருக்கியா, நீ எங்கே வேலை பார்க்குற, ஏய் ஓ கூட தான் வேலை பார்க்குறேன், அது வரைக்கும் பார்க்கல. இந்த ஒரு நிமிஷம் அந்த செல்லை நிப்பாட்டுறதுக்கு இந்த காஃபி டபரா உதவுதுன்னா நாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிலிருந்து பிரிஞ்சு வரணும். அழகாக சொன்னாங்க மேடம், புத்தகத்தை பரிசீலியுங்கள், செல்லிலிருந்து அவர்களை பிரித்தெடுங்கள், அதான் முக்கியம். மனுஷன் திருப்பி ஒரு செல் பிராணி ஆயிடுவானோன்னு பயமாக இருக்கு. அவன் அதிலிருந்து வந்தான், அமீபாலிருந்து வந்தான். இப்போ அதுலேயே போயிடக்கூடாதுங்க. எப்போவாது பாருங்க, எப்பவும் பார்க்காதீங்க. முந்தியெல்லாம் ரூமுக்குள்ளே லைட் எரியுங்க, இப்போ போர்வுக்குள்ளே லைட் எரியுது. திருடங்க அழுகிறாங்க, இவங்க எப்படா தூங்குறது, இவன் எப்போ தூங்குறது, நம்ம எப்போ திருடுறது. பாவங்க திருடங்க வாழ்க்கையில எல்லாம் இப்போ ஏன்னா இவன் தூங்கினா தானே இவன் திருடுவேன், முழிச்சே இருக்கிற மாதிரி ஆக்கி விட்டாங்க. உடலுக்கு கெடுதிங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்ச போது ஒரு மறுப்பு வந்தது உலகத்தில். பொழுது சுருங்க போகிறது, மனிதர்கள் இரவானால் தூங்குகிற நேரம் இந்த மின்சார பல்பினால் மாறப்போகிறதுன்னு அன்னைக்கு ஒருத்தர் எழுதுனா. இன்னைக்கு அதே நிலைமை வந்துருச்சு. செல்லு வந்த உடனே இரவு பூரா தூங்காமல் உட்காந்து காலையில் தூங்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அதனால் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த கிளாக், கடிகாரம் மாறுது, அது மாறக்கூடாதுங்க. நம் பட்டிமன்றம் தொடங்கிருச்சு, இன்னொருக்க சொல்லவே மாட்டேன். இதோ மனித மனத்தை மென்மைப்படுத்துவது கலையா இலக்கியமா என்று கேட்டு இலக்கியம்தான் என்று பேச நம்முடைய ஐயா பேராசிரியர் டாக்டர் சிதம்பரம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஐயா வாங்க.